देश के लिए हम प्रार्थना करना चाहिए। நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். हमारे साथ जुड़ा जो लोग हैं उनके लिए भी प्रार्थना करना चाहिए। நாம் மற்றவர்களுக்காக நாம் ஆண்டவரிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். हम दूसरे लोगों के लिए प्रार्थना करना जरूरी है। நாம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய சிதறடிப்பை நிச்சயமாய் மாற்றுவார். हम दूसरे लोगों के लिए हम प्रार्थना करते हैं तो हमारे बंधन सारे छुटकारा देता है। யோபு ஒரு பெரிய ஒரு பணக்காரன், ஒரு கோடீஸ்வரனாக இருந்தார். यायूब जो है कि एक बहुत बड़ा अमीर इंसान था। அவனுக்கு பல வேலையாட்கள் இருந்தார்கள். बहुत से नौकर लोग थे। அவனுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 600 கோடிக்கும் மேலான ஒரு சொத்து மதிப்பு இருந்தது. उनके कारोबार कम से कम 600 करोड़ के ऊपर था। அவனுக்கு 7000 ஆடு இருந்தது. 7000 बकरी थे, भेड़ थे। 3000 ஒட்டகம் இருந்தது. 3000 ऊंट था। 500 கழுதை இருந்தது. 500 गधे लोग थे। 500 ஏர் மாடுகள் இருந்தது. 500 बैल थे। இவை எல்லாவற்றையும் இழந்து போன போது கூட ये सारे चीजें खो जाने के बावजूद भी அவன் ஆண்டவரை குறை சொல்லவில்லை. प्रभु को वो कभी दोष नहीं लगाया। அவர் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். उन्होंने बोला कि प्रभु ने दिया, प्रभु ने ले लिया, प्रभु के नाम की स्तुति हो। அவர் சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னார். यदि वो हमें घात करे तो भी मैं उसके ऊपर विश्वास रहूंगा। ஆனா அந்த யோபுவோட மனைவி யோபை பார்த்து சொன்னால், अय्यूब की पत्नी अय्यूब को देखकर ये कहा, நீ தேவனை தூஷித்து உன்னுடைய ஜீவனை விட்டு விடு என்று சொன்னார். तू अपनी जान दे दे और प्रभु को छोड़ दे। நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்துல உறுதியா இருக்கிறாயோ என்று கேட்டாள். अपने ईमानदारी में अब तक तो खड़े हो। எல்லாம் இழந்த போது கூட அந்த யோபு ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அவர் இழந்து போகவில்லை. सारा खोने के बावजूद भी लेकिन प्रभु के ऊपर कभी उसने अपना विश्वास नहीं हटाया। அந்த யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொல்லுகிறார். अय्यूब कह रहा है कि मेरा मेरा प्रभु जो है कि जीवित है। அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் பிரியமானவர்களே. अब भी वो जीवित है। கட்டாயம் உங்களை வாழ வைப்பார். சொல்லுங்க, கட்டாயம் உங்களை வாழ வைப்பார். जरूर आपको जीने देंगे। அவர் ஜீவனுள்ள தேவன். वो जीवित परमेश्वर है। இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். आज भी वो जीवित है। உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். तो आपके बंधनों को तोड़ने वाला है। நீங்கள் மற்றவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். पराया लोगों के लिए आप प्रार्थना करना चाहिए। உங்களுக்காக ஜெபித்த நாட்கள் போதும். अब तक आप लोगों के लिए प्रार्थना किया है वो काफी हो गया है, बस हो गया है। மற்றவர்களுக்காய் ஜெபியுங்கள். दूसरे लोगों के लिए आप प्रार्थना कीजिए। மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்கும் போது உங்கள் சிறைப்பை ஆண்டவர் கட்டாயம் மாற்றுவார். दूसरे लोगों के लिए जब आप प्रार्थना करेंगे तो आपके सारे परेशानी दूर हो जाएगी। Our God is a living God. अपने परमेश्वर जीवित परमेश्वर है। He is the Almighty God. वो पराक्रमी योद्धा है। அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் பிரியமானவர்களே. आज भी जीवित है हमारे प्यारे लोगों। அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். सारी चीजों को बनाने वाला वही है। அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. प्रभु ईश्वर के लिए कोई कठिन काम नहीं है। அவர் எல்லாம் அவருக்கு லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம். सारे चीजों को लहू से बना देता है। நீங்கள் அவர் மீது விசுவாசம் வையுங்கள். उनके ऊपर भरोसा कीजिए, विश्वास रखिए। அவரை நம்புங்கள். उनके ऊपर भरोसा कीजिए। அவரை பற்றிக் கொள்ளுங்கள். उन्हें धर लीजिए। ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். निश्चय में आप लोगों को आपके जीवन में अद्भुत काम करने वाला है। இந்த ஒரு மணி நேர ஜெபம் ஒரு விசேஷமான ஒரு ஜெபம். 1 घंटे की जो प्रार्थना है वो विशेषित प्रार्थना है।
இந்த ஜெப நேரம் உண்மையிலே வெரி பிரஷியஸ் டைம் திஸ் பிரேயர் டைம் இஸ். ये जो वक्त है, ये बहुत बड़ा अ, म- म- मामूली टाइम। ஆமா, இது வந்து மிக விலையேற பெற்ற ஒரு நேரம். இட்ஸ் a very precious time. 1 hour spending time at the feet of God in prayer. बहुमूल्य वक्त है ये। So let us pray for other people. दूसरे लोगों के लिए प्रार्थना कीजिए। Many times we pray for our families, अपने अपने परिवारों को भी प्रार्थना कीजिए। but we need to pray for other people. दूसरे लोगों के लिए प्रार्थना करना जरूरी है। அநேக மக்கள் வியாதினாலே வேதனைப்படுகிறார்கள். कई लोग बीमारी से परेशानी है। அநேக மக்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். कई लोग बिना बच्चे के तड़प रहे हैं। அநேக மக்கள் திருமணமாகாமல் இருக்கிறார்கள். कई लोग बिना शादी के हैं। திரளான மக்கள் வேலைக்காய் காத்துக்கொண்டு नौकरी के लिए तलाश है। எல்லா உங்களுக்கு தெரிந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது जितने भी आप लोगों को जानकारी है उसे प्रार्थना कीजिए। கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை நிச்சயமாய் அவர் மாற்றுவார் பிரியமானவர்களே. जरूरी आप लोगों का बंधन को तोड़ के सारा आजाद करेगा। யோபு எல்லாவற்றையும் இழந்த போது கூட अय्यूब ने जो कुछ उनके पास था सारा खो दिया तो भी அவன் தன் நம்பிக்கையை இழந்து போகவில்லை. अपने भरोसा को कभी नहीं खोया। அவர் ஜெபத்தை விடவில்லை. वो प्रार्थना कभी नहीं छोड़ा है। அவர் ஆண்டவரை விடவில்லை. वो प्रभु को भी नहीं छोड़ा है। ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்கள், உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். प्रभु को अपने वो थाम ले गया था। அவர் மீது நம்பிக்கை வையுங்கள். उनके ऊपर विश्वास कीजिए। அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். अपने आप धर के आपकी चलाएगा। உங்களுக்காக அற்புதம் காத்துக் கொண்டிருக்கிறது அதிவிரைவில். आप लोगों के लिए आश्चर्य काम इंतजार कर रहा है। கர்த்தர் கட்டாயம் செய்வார் பிரியமானவர்களே. जरूर प्रभु आप लोग के जीवन में काम करेगा। வேதம் சொல்லுகிறது शास्त्र நிச்சயமாக कहता है நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லி. निश्चय में अंतिम है। நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. निश्चय में अंतिम है। तेरे भरोसा कभी न खोगेगा। நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். वाकई में तुझे आशीष के ऊपर आशीष करते रहूंगा और तुझे बढ़ोतरी करवाऊंगा। உங்களில் உங்களில் யாராவது தன்னுடைய அப்பா இடத்துல வந்து அப்பா கிட்ட சாப்பாடு கேட்டா யாராவது கல்ல கொடுப்பாங்களா? यदि आपके पिताजी कोई अगर खाना मांगे तो वो अपने पत्थर उठा के देगा किसी को? உங்கள் யாராவது தன்னுடைய அப்பா இடத்துல வந்து அப்பா கிட்ட கேட்கும்போது அப்பா கிட்ட சாப்பாடு கேட்டா அவர் கல்ல கொடுப்பார்? கண்டிப்பா கொடுக்க மாட்டார். यदि भोजन देने से वो कभी पत्थर नहीं देगा। वो எந்த பிள்ளைகளாவது வந்து அப்பா அம்மா இடத்துல மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பார்களா? यदि माँ बाप से किसी कोई मछली मांगने से वो सांप देगा कभी किसी को? கண்டிப்பாக கொடுக்க மாட்டார்கள். निश्चय में नहीं देगा। ஆண்டவராக இயேசு இடத்துல நீங்க கேட்கும்போது जब यीशु के पास आके आप मांगने से அவர் பதில் கொடுப்பது நிச்சயம் 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 100% கேரண்டி. 100% आपको गारंटी है वो जरूर जवाब देगा। ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் கேரண்டி பிளஸ் வாரண்டி கொடுக்கிறார். और आपके प्रार्थना के जरिए गारंटी और वारंटी देता है। ஒன்று இப்படி வாக்கு இந்த இந்த மாதிரி வாக்கு கேரண்டி யாரும் கொடுக்க முடியாது. कोई ऐसा वायदा नहीं करने वाला कोई नहीं है। ஆண்டவரிடத்துல நீங்கள் விசுவாசத்தோடு பிரார்த்தனை செய்யுங்கள். प्रभु के पास आप लोग विश्वास के साथ प्रार्थना कीजिए। மற்றவர்களுக்காய் ஜெபம் செய்யுங்கள். दूसरे लोगों के लिए आप लोग प्रार्थना कीजिए। கர்த்தர் கட்டாயம் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். आप लोग का जो बंधन को प्रभु जरूर तोड़ेगा। நீங்கள் எதையெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு 2 மடங்கு கொடுப்பார். जो कुछ आप लोग खोया हुआ है वो आप लोग दुगना पाओगे। நீங்கள் சுகத்தை இழந்தா கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். यदि आपके शरीर के आरोग्य को खो दिया तो आरोग्य मिल जाएगी। நீங்கள் பணத்தை இழந்தா கர்த்தர் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார். यदि आपके पैसे खो दिए तो पैसे वो लौटाएगा। நீங்கள் சொத்துக்களை இழந்தா கர்த்தர் உங்களுக்கு சொத்துக்களை கொடுப்பார். यदि आप लोग कारोबार को खो दिया तो वो दोबारा लौटाएगा। நீங்கள் பரிசுத்தத்தை இழந்தா கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுப்பார். आप लोग पवित्रता को खो दिए तो पवित्रता वापस मिल जाएगी।
ஆகவே கவலைப்படாதீர்கள். किसी चीजों के ऊपर चिंता ना कीजिए। உங்கள் கண்ணீரை எல்லாம் ஆண்டு துடைப்பார். आप लोगों का आंसू को पोंछेगा वो। உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். आप लोग का जो दुख है वो आनंदित मगन हो जाएगी। அனுதினமும் ஜெபத்துல தவறாமல் பங்கு பெறுங்கள். हर रोज इस प्रार्थना में शामिल हो जाइए, भाग लीजिए। ஆசீர்வாதத்தை இலவசமாக அள்ளிச் செல்லுங்கள். आशीर्वाद को मुफ्त में ले जाइए। கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु जरूर आपको आशीष करेंगे। யோபுவை ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். अय्यूब को दो गुना आशीष किया है। உங்களை கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். इसी तरह आप लोगों को भी आशीष करेगा। கர்த்தரிடத்திலே ஜெபியுங்கள். प्रभु के पास आप प्रार्थना कीजिए। ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். जयते Yes, ஜெயத்தை பெற்றுக்கொள். Yes, जय get victory from God. जय को प्राप्त कीजिए। God bless you. प्रभु का आशीष हो। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. प्रभु आप सारे लोगों को आशीष करेगा। ஆமென். आमीन। ஆமென். सब लोग जरा ताली बजाइए तो, बहुत सुंदर वचन। Amen, amen, amen. Very excellent, heart touching, short and sweet message, and also translation also. Dominic brother, very excellent. The first time I think you did the translation, but it was very good translation. And thank you, Pastor Daniel. Wonderful heart Yes. touching word of God. May God bless you more and more and use mightily in His kingdom. And also, thank you so much, Brother Dominic. Thank you so much for a very good, wonderful translation. This is the first time Tamil to English Hindi translation in God's family. This is the first time. ये पहली बार जो तमिल भाषा से हिंदी भाषा में ट्रांसलेशन, बहुत सुंदर वचन आयब के बारे में, बहुत सुंदर, बहुत बहुत धन्यवाद। प्रभु आशीष करे। थैंक यू सो मच डोमिनिक ब्रदर। all glory and honor to God। प्रेज गॉड बहुत बहुत धन्यवाद। और आज हमारे लोग भी सब लोग बहुत ही अच्छे से ध्यान से सुन रहे थे। एवरीवन केयरफुली दे आर लिसनिंग द वर्ड ऑफ गॉड। सब लोग बहुत ही ध्यान से वचन को सुन रहे थे, क्योंकि एक अद्भुत लैंग्वेज, तमिल लैंग्वेज सुनाई दे रहा था, इधर हिंदी लैंग्वेज सुनाई दे रहा था। ठीक है, तो बहुत खुशी की बात है। प्रभु सबको आशीष करे। तो अभी कुछ नया लोग आया है लगता है। आई थिंक Pastor Daniel, translate. Yes. Yes, please continue. Yeah, our people also, they were listening the word of God very nicely, carefully, because two different languages, no, here Tamil and Hindi. So people they were enjoying the message. So இந்த நாளில உண்மையிலேயே மக்கள் இரண்டு மொழியிலேயும் தேவனுடைய வார்த்தை கேட்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள். Praise God. Okay, now I think new person. I think any new person joined today. I think no. One person joined, but he left. Yeah, left that David Ruby and also Isaac Rajan. Isaac Rajan also left. Okay, no problem. Okay, okay. Now, डोमिनिक ब्रदर, आप जरा सभी परिवारों के लिए हिंदी में और तमिल में दोनों लैंग्वेज में सभी परिवारों के लिए, विशेष करके जितने भी बहन लोग यहाँ पे संतान की आशीष के लिए और जादू टूना से मुक्ति के लिए और बीमारियों से चंगाई के लिए जितने परिवार जुड़े हैं सबके लिए प्रार्थना कीजिए। डोमिनिक ब्रदर, नाउ यू विल प्रे फॉर ऑल द फैमिलीज, every family those are waiting for baby blessing and deliverance from witchcraft and healing from different kinds of diseases. So now I request to Dominic brother, he will pray in Hindi and Tamil language for every family. This is the final prayer. After this final prayer, Pastor Daniel, he will do the benediction. Okay, please pray. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. அனைவரும் நாங்கள் கூடி இந்த இடத்துல ஜெபிக்கும்படியாக ஒரு நல்ல தருணத்தை தந்தீரையா, உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஏறெடுத்து ஆண்டவரே நோக்கி பாரும் அப்பா. அநேக பிரச்சனைகள் மத்தியிலே காணப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே தேவனே, அவருடைய தேவைகளை யாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஜெயமாய் நடத்தும் ஆண்டவரே, கிருபையினால் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சத்துருவின் எல்லா போராட்டங்களிலிருந்து விடுதலை தாரும். ஆவிக்குள்ளாக ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தும் ஆலோசனை கர்த்தராயிருந்து ஜெயத்தை கட்டளையிடும். சகல தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, பிள்ளை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சந்ததிகள் தொடரும்படியாக, சந்ததி வளரத்தக்கதாக ஆண்டவரே, கர்த்தரால் வரும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் இரக்கம் பாராட்டும். அநேக நாட்களாக காத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை தந்தருளும்படியாக, கர்ப்பம் தரிக்கத்தக்கதான ஆண்டவரே அந்த வழியை திறக்கும்படியாக வேண்டிக் கொள்றோம். அதிசயங்களை செய்கிற தேவன் இன்றும் ஆண்டவரே ஜீவிக்கிறீர் என்று யாவரும் அறியத்தக்கதாக சாட்சியாய் ஒவ்வொருவரை நிறுத்தும்படியாக வேண்டிக் கொள்றோம். பலவிதமான ஆண்டவரே உலக கட்டுகள், ஆண்டவரே பிசாசின் கட்டுகள், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, விக்கிராதனை கட்டுகளிலிருந்து, பில்லி சூனியம், பிசாசின் பிடியிலிருந்து கட்டப்பட்ட யாவரையும் தேவன் விடுதலையாக்கி பரிபூர்ண விடுதலை, சமாதானம், ஆரோக்கியம், சுகம், பலத்தை கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்றோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். சத்துரு ஆண்டவரே பலவிதமான பிரச்சனையிலே மாட்டி சிக்க வைத்துக் கொண்டு, கண்ணிலே அகப்பட வைத்துக் கொண்டு, அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற நாட்களில் ஆண்டவரே கண்ணி தெரிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே விடுதலை தந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஜெயமாய் ஆண்டவரே வழி நடத்தி உமக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்தும்படியாக வேண்டிக் கொள்றோம். தகப்பனே ஸ்தோத்திரம். குடும்பத்திலே எத்தனையோ ஆண்டவரே பிரிவினைகள் காணப்படுகிறது, சண்டை சச்சரவுகள் காணப்படுகிறது. சமாதானத்தை கட்டளையிடும். சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளை சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். கடன் பிரச்சனை ஆண்டவரே அதிகமாக பாரப்படுத்துகிற, அதிகமாக அமிழ்த்துகிற அந்த கடன் பிரச்சனை விடுதலை தாரும். உலக காரியங்கள் ஒன்றும் மேற்கொள்ளாதபடி, உலக மாம்சம் பிசாசு ஒன்றும் மேற்கொள்ளாதபடி ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை ஆசீர்வதித்தள்ளும். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். நம்முடைய ஞானத்தினால் நிறைந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்தது. வருகை மட்டும் காணப்படத்தக்கதாக ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக வேண்டிக்கிறோம். கரை தீரை பிழையற்றொள்ளாக அனுதினம் ஜீவிக்க கர்த்தர் இரக்கம் செய்தலும். மீதியான காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது சித்தப்படி நடத்தும். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். प्यारे यीशु, आपके लिए धन्यवाद, स्तुति, आराधना करते हैं इस वक्त। हमारे भाई बहनों के लिए प्रार्थना करते हैं। कई दिनों से, कई सालों से बिना बच्चे के लोग तड़प रहे हैं। आप आंखों से देख रहे हैं। परिपूर्ण परिपूर्ण आजादी पाने के लिए आप अपने हाथ बढ़ाइए और संतान पाने के लिए सारे घर खोल दीजिए। बच्चे प्राप्त करने के लिए प्रभु आप दया कीजिए, आशीष कीजिए। कई प्रकार के बंधन में फंसा हुआ लोगों को छुटकारा पाने के लिए मार्ग खोलिए। यीशु के नाम से, यीशु के नाम से, वचन से छुटकारा, पवित्र शास्त्र के अनुसार छुटकारा, पवित्र आत्मा के जरिए छुटकारा। प्रभु आपके जीवन, उनके जीवन के साथ मिलाकर उनको आगे बढ़ाइए और गवाह खड़ा कीजिए। हर इंसान की जरूरतों को पूरी कीजिए। आगे बढ़ने के लिए जीवन में, आत्मिक जीवन में आगे बढ़ने के लिए सहायता कीजिए, ताकि संसार में ना फंसने से और शैतान के बंधन में ना फंसने से बचाकर आप रखवाली कीजिए। हर दिन आपके आलोचना देकर चलाइए, हर दिन तसल्ली देकर चलाइए। उनके परिवारों को सारे जरूरतों को पूरी करके महिमा में आपके सामने रोकने के लिए लायक बना दे। हर दिन प्रभु तू अपने 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 कृपा के अनुसार हर लोगों को चलाइए और आगमन में सारे लोग उड़ने के लिए तैयार कीजिए। यीशु के नाम से मांगते हैं, आमीन। Amen, amen, amen. Benediction by Pastor Daniel. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இந்த கூகுள் மீட்ல இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளோட குடும்பத்தோடும் இருந்து கர்த்தர் தாமே வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக.
ஆமென். Amen, 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 amen. amen, amen. Praise the Thank Lord, you. praise the Lord, praise the Amen. Lord. Amen. Hallelujah, Praise the hallelujah, Lord. hallelujah. Praise Lord. Hallelujah. Namaste. Thank you. Hallelujah. Thank Hallelujah. you, Praise thank Hallelujah. you, Lord. thank Hallelujah. you, Hallelujah. thank Hallelujah. you, thank Hallelujah. you, Praise the thank Lord. you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Thank you, Praise the Lord. Lord. Sotram. Hallelujah. Sotram. Sotram. ஸ்தோத்திரம். Sotram. மனுஷ Sotram. Sotram. தியாகம். Sotram. 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 Dhanavad. 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 Praise the Lord. Thank Praise the you, Lord. thank you, Praise the thank Lord. you. Praise Lord. Praise the Lord. Thank you so much. God bless you, God bless you. Thank you, Pastor. Wonderful word of God, Pastor. Praise